ஹாய் ஹலோ வெல்கம் டு தமிழ் மூவி ரிவ்யூஸ். இன்றைக்கி நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோன்னா, கங்குவா அப்படின்ற ஒரு ஆக்ஷன் ஃபேண்டசி மூவி பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்தோட டைரக்டர் யாருன்னா, நம்மளோட சிறுத்தை சிவா தான் டைரக்டர். ப்ரொடியூசர் யாருன்னா KE ஞானவேல்ராஜா, அப்புறம் வம்சி கிருஷ்ணா ரெட்டி இவங்களாம் பண்ணியிருக்காங்க. ப்ரொடக்ஷன் கம்பெனி ஸ்டூடியோ கிரீன் மூவிஸ், அப்புறம் UB கிரியேஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. மியூசிக் டைரக்டர் தேவிசி பிரசாத், எடிட்டர் நிஷாத் யூசப். ஸோ இந்த படத்தோட கேஸ்டிங்ஸில் நம்ம பார்த்துடலாம். சூர்யா ஃப்ரான்சிஸ் தியோடாவாகவும், திஷா பட்டானி இவங்களுக்கு ஜோடியாகவும், அப்புறம் பாபி டியோல் நடிச்சிருக்காரு. அப்புறம் கார்த்தி, ரெடன் கிங்ஸ்லி, யோகி பாபு, நட்ராஜன் சுப்பிரமணியம், அப்புறம் கோவை சரளா, போஸ் வெங்கட், அப்புறம் BS அவினாஷ் இவங்களாம் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. கங்குவா படத்தோட கதை என்னென்னா, முதல்ல ரஷ்யாவில் ஆரம்பிப்பாங்க. இந்த படத்தோட கதை ரஷ்யாவில் பார்த்திங்கன்னா ஜெட்டா அப்படின்ற ஒரு சின்ன ஒரு பையன் டெஸ்ட் சப்ஜெக்டாக யூஸ் பண்ணுவாங்க. அதாவது ஒரு பையனை ஜெட்டான்ற பேரில் ஒரு டெஸ்ட் சப்ஜெக்டாக யூஸ் பண்ணுவாங்க. அது என்ன மாதிரியான டெஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இந்த மூளையெல்லாம் பார்த்திங்கன்னா டெஸ்ட் பண்ணுறது, ஒரு சூப்பர் பவர் மாதிரி உருவாக்கி கண்ட்ரோல் எடுத்துக்கிறது. ஸோ அந்த மாதிரியான ஒரு டெஸ்ட் சப்ஜெக்ட் பண்ணுறது. அப்புறம் எப்படியோ அந்த பையன் அங்கேருந்து தப்பிச்சுட்டு கோவாவுக்கு வந்துடுறான். ஸோ அந்த பையன் எப்படி அங்கே ரஷ்யாவிலேருந்து ஒரு பையன் தப்பிச்சு இங்கே எப்படி கோவாவுக்கு வந்தான்றதை காட்டலாம். அவன் ட்ரெயினில் ஏறுறான். ட்ரெயினில் ஏறி சூர்யாவோட படத்தை முகத்தில் இருக்க அந்த படத்தை ஒரு கரியால் அவன் வரைக்கிறான். ஸோ இது இப்படி அவன் கோவாவுக்கு வந்துடுறான். கோவாவை சூர்யாவை காட்டுறாங்க. ஸோ சூர்யாவை காட்டும்போது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எப்படி சொல்கிறது, ஒரு அந்த ஃபுல்லாக ஒரு பவுண்டி ஹண்டராக தான் காட்டுறாங்க. பவுண்டி ஹண்டர்னால் இந்த காசுக்காக ஆளை பிடிச்சி கொடுக்குறது. இப்போ போலீஸ்காரங்களாம் வாண்டட் லிஸ்ட்டில் ஒருத்தனை வச்சுட்டு இவனை பிடிச்சி கொடுத்தா இத்தனை தொகை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி அவங்கள மாதிரி ஆளுங்களை பிடிச்சி கொடுக்குற வேலை தான் இவர் பண்ணுறாரு, சூர்யா பண்ணுறாரு. ஸோ அவரோட பெயர் ஃப்ரான்சிஸ். அதாவது இப்போ இந்த 2024 நடக்கிற விஷயம் இது. ஸோ ஃப்ரான்சிஸ் அவருக்கு போட்டியாக திஷா பட்டானி இருப்பாங்க. ஸோ அந்த முதல் 20 நிமிஷம் இப்படி நடக்குது. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அந்த பையனை காப்பாற்றுறாங்க. அந்த ஃப்ரான்சிஸ் கிட்ட மாட்டிக்கிறான். அதுக்கப்புறம் ஃப்ரான்சிஸ்க்கு பழைய நினைவுகள்லாம் வருது. அதாவது 1100 காலகட்டத்தில் ஒரு வாழ்க்கை முறை ஒன்று இருந்தது. ஒரு காட்டுவாசியாகவும் வாழ்ந்திருந்தாவும் அங்கேயும் ஒரு பையனை காப்பாற்றுற மாதிரியும் தோண ஆரம்பிக்குது சூர்யாவுக்கு. ஸோ அதுக்கப்புறம் சூர்யா எப்படி தன்னை இந்த பழைய நினைவுலேருந்து வந்தாரா இல்லையா, இல்லை அந்த பழைய நினைவுகளை எப்படி கனெக்ட் பண்ணாரா இல்லையா, அந்த பையனுக்கு அவருக்கு என்ன உறவு அப்படின்றத அவர் கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படின்றது தான் மீதி கதை. ஸோ இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துடலாம். பாசிட்டிவ்ஸ் பார்த்திங்கன்னா, படத்தில் மெனக்கட்டுருக்காங்க. நல்லா மெனக்கட்டுறது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் என்னென்ன சொல்லணும்னு நினச்சாங்களோ ஓரளவுக்கு யூகிச்சிருக்காங்க. ஆனால் அது கரெக்டாக போகல. ஸோ சொல்கிறேன் நான். ஸோ பாசிட்டிவ் விஷயம் என்னென்னா, முக்கியம் அந்த காட்டின விஷயம், இந்த கங்குவான்னு சொல்கிற அந்த ஒரு இடத்த காட்டுவாங்க இல்லையா. ஸோ அது மிக மிக அந்த போர்ஷன் ரொம்ப அழகாக இருந்தது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, அந்த ஒரு சில எல்லாம் கிராஃபிக்ஸாக இருந்தாலும் நம்மளால் கண்டுபிடிக்கும். முக்கியமாக இந்த முதலையோட கிராஃபிக்ஸ்லாம் பயங்கரமாக இருந்தது. நம்மளால் யோசிச்சு பார்க்க முடியும். ஸோ அந்த அந்த முதலையோட அந்த ஐ லிட்டெல்லாம் கரெக்டாக காமிச்சிருந்தாங்க. சூப்பராக இருந்தது அந்த முதலையோட ஃபைட் சீன்ஸு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, இந்த காடு சார்ந்த இடமும், அதுக்கப்புறம் அந்த ட்ரெஸ்ஸிங்கு, அந்த ஒவ்வொருத்தரோட இப்போ பெருமாச்சியில் இருக்கிறவங்களோட ட்ரெஸ் எப்படி இருக்கும். பட் மற்ற அந்த ஒரு சைடு பார்த்திங்கன்னா, மனுஷனை எப்பவுமே ரத்தத்தோடைய வாழ்கிற ஒரு கூட்டம் இருக்கும், பாபி டியோலோட கூட்டம். அதை வித்தியாசமாக காமிச்சிருக்காங்க. ஸோ இது ஒரு நல்லா காமிச்சிருக்காங்க. எல்லாருமே மெனக்கட்டுருக்காங்க. அதே சமயத்தில் காஸ்டியூம் டிசைனர், ஆர்ட் ஒர்க்கு, அப்புறம் இதுக்கெல்லாம் ரொம்ப பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு, புதிய முயற்சி இது தமிழ் சினிமாவுக்கு. ஸோ இதுதான் பாசிட்டிவ். நெகட்டிவ்க்கு நான் வரேன். நெகட்டிவ் பார்த்திங்கன்னா, இப்போ தான் படம் பார்த்து ஒரு 1 வீக் தான் இருக்கும். சவுண்டு அதிகமாக இருந்தது அப்படின்னு சொல்லி நிறைய ரிவ்யூஸ்லாம் நான் பார்த்துருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் இப்போ சவுண்டு குறைச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நிறைய போர்ஷன்ஸில் ட்ரிம் பண்ணிட்டாங்களா, அது என்னென்னு தெரியல. அப்படி இருந்தும் இந்த கோவா போர்ஷன் முதல் 20 மினிட் ரொம்ப கழுத்தாக இருக்கிற மாதிரி இருக்கும். சீரியஸ்லி சொல்கிறேன், முடியவே இல்லை. ஏன்டா எதுக்குலாம் இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு தான் தோணுது நமக்கு. அதே மாதிரி இந்த கங்குவா போர்ஷன் வந்ததுக்கப்புறம் கங்குவா போர்ஷன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப எப்படி சொல்கிறது, பேசுகிற டயலாக்ஸ் நமக்கு புரியும். ஒரு பண்டைய தமிழாக இருந்ததுனால நமக்கு அது புரியலையோ என்னமோ தெரியல. பட் ஒரு சில அதெல்லாம் நமக்கு ஈஸியாக கனெக்ட் ஆகலை. ஒரு சில டைமில் டயலாக்ஸ் வெளியிடும்போதும், டயலாக்ஸ் பேசும்போதும் அந்த மியூசிக் பிஜிஎம் தடுத்து நிறுக்குது. அது எப்படி சொல்கிறது, இப்போ ஒரு சில யூடியூப் ரீல்ஸ்லாம் நம்ம பார்ப்போம் சரிங்களா. ஏதாவது ஒரு டயலாக் பேசிகிட்டே இருப்பாங்க, அப்போ அவங்க பின்னாடி பேக்ரவுண்ட் மியூசிக் போடுவாங்க. அதிகமாக அந்த ரீல்ஸ் பார்க்கவே நமக்கு ஒரு மாதிரி என்னோட இரிட்டேட்டிங்காக இருக்கும். அதே மாதிரி தான் இது இருக்குது. அந்த டயலாக் ஏதோ கன்வே பண்ண வராங்க, ஏதோ பண்ணுறாங்க,
சொல்கிறாங்க. பட் ஆனால் அப்போ வந்து சவுண்டு வந்து அதிகமாக வந்து வருது. ஸோ சவுண்டு குறைச்சதா சொல்கிறாங்க. பட் ஆனால் இன்னும் வந்து அது நமக்கு அந்த அது ஒரு மனசில் ஒரு இரிட்டேட்டிங் பயங்கரமாக தான் இருக்குது. ஸோ இது டம்மு 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 கங்கா அப்படின்னு கத்துறாங்க போட்டு. ஸோ ரொம்ப வந்து வெறுப்புணர்ச்சியை தான் நமக்கு அதிகமாக தூண்டி விடுது. ஸோ இவங்க படத்தில் இவங்க மெனக்கட்டிருக்காங்கன்னு நமக்கு தெரியுது. ஆனால் ஸ்டோரி வந்து ஒன்றுமே இல்லை. ஸ்டோரி வந்து ரொம்ப சப்பையாக பண்ணிட்டாங்க. எப்படின்னா எப்படி சொல்கிறது, அந்த கங்குவா போர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 20,000 ரோமானியர்கள் என்ன ஆனாங்கன்னு தெரியல. 20,000 ரோமானியர்களும் அப்புறம் வந்து அப்புறம் நேரம் அந்த இவரோட யார் பாபி டியோலோட கூட்டத்துக்கு கடைசி அதோட செகண்ட் பார்ட்டில் காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன், சரியே தெரியல. ஸோ அது கதை இது ஃபுல்ஃபில் ஆகாமல் தான் காமிச்சிருக்காங்க. ஸோ செகண்ட் பார்ட் இருக்கிறத தான் அவங்க காமிச்சிருக்காங்க. ஓகே, அதெல்லாம் ஓகே, ரைட். ஆனால் நிறைய டைலாக்ஸ் பேசும்போது சவுண்ட் அதிகமாக இருக்குது. தேவையில்லாத இடத்துல பிஜிஎம், தேவையில்லாத இடத்துல பிஜிஎம்லாம் போடுறாங்க. அப்புறம் அந்த பாட்டு ஆடி நெருப்பு ஆகாத நெருப்பு இன்னும் ஒரு பாட்டு வரும், ஆட நெருப்பு, அது அந்த பாட்டு, அந்த பாட்டே தேவையில்லைன்னு தான் தோணுது எனக்கு. அந்த பாட்டு அது தேவையில்லை. அது ஏதோ இந்த காலத்தில் வர ஒரு சாமி பூஜையில் ஆடுற பாட்டு மாதிரி இருக்கும். அந்த காலத்தில் உள்ள பாட்டு மாதிரி நமக்கு அந்த மைண்டில் நிற்கலை. ஈவன் தோ நீங்கள் ஜிவி பிரகாஷ்லாம் வந்து 1001 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மனசில் அது நிற்கும். ஓ, அந்த காலத்தில் உள்ள இப்படி தான் நடந்திருக்கும் போல, அந்த காலத்தில் வாழ்ந்த மக்கள் இப்படி தான் இருந்திருப்பாங்க போல அப்படின்னு தோணும். இது வந்து என்னமோ வந்து இப்போ இருக்கிற படத்துக்கு வந்து போடுற சாமி பாட்டு மாதிரி இருந்தது. வந்து ரொம்ப வந்து பிஜிஎம்மே ரொம்ப வேர்ஸ்ட்டாக இருந்தது. சீரியஸாக சொல்கிறேன். சவுண்டெல்லாம் ரொம்ப தலையெல்லாம் வலிச்சு, ஸ்டோரி இல்லை, ஸ்க்ரீன் ப்ளேலாம் ரொம்ப மரண மொக்கையாக இருந்தது. அதுவும் முக்கியமாக அந்த கோவா போர்ஷன்லாம் வந்து சத்தியமாக சொல்ல முடியல. கோவா போர்ஷன் வெறும் 10 மினிட் காமிச்சிருக்கலாம். வெறும் 10 மினிட்டில் அங்கங்கே காமிச்சிருக்கலாம். அதை விட்டுட்டு மொத்தமாக ஒரே ஸ்டெப்பில் 20 மினிட்டாக காமிச்சதுனால தான் நமக்கு வந்து எடுத்த உடனே போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. எதுக்குடா அப்படின்ற மாதிரி தான் வந்து நமக்கு தோணிடுச்சு. போகிறத விட போகாமே இருக்கலாமோ அப்படின்னு. ஸோ நான் போய் பார்த்ததுக்கப்புறம் தான் எதுக்கு அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அவ்வளோவோ இல்லை படம் வந்து. ஸோ பார்ட் 2 நாங்கள் வெயிட் பண்ணுறோம். ரொம்ப பெருசாலாம் வந்து மரண மக்களும் கிடையாது, கிரிஞ்சு மாதிரிலாம் இல்லை. ஓரளவுக்காச்சும் அவங்க வந்து லாஜிக்காக ஒரு சில விஷயங்களை பண்ணியிருக்காங்க. பாகுபலி பார்ட் 2வில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பனை மரத்துலேருந்து எகிரி குதிக்கிறது, அப்புறம் கேஜிஎஃப் 2லலாம் பார்த்திங்கன்னா எல்லாமே முக்கால்வாசி கிரிஞ்சு தான். ஃபுல்லாகவே சலார் எல்லாமே கிரிஞ்சு தான். எல்லாருமே சுற்றி துப்பாக்கியோட நிற்பானுங்க. பிரபாஸுக்கு ஒன்றுமே ஆகாது. ஸோ அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் நல்லா லாஜிக்காக எடுத்துருக்கானுங்க. ஆனால் ஸ்டோரி ஸ்க்ரீன் ப்ளே வந்து பயங்கரமாக கோட்டை விட்டானுங்கன்னு நான் நினைக்கிறேன். பிஜிஎம்லாம் ரொம்ப மரணம் மொக்கையாக இருக்குது. டிஎஸ்பி வேண்டவே வேண்டாம், தயவு செஞ்சு டிஎஸ்பியை விட்டுட்டு அனிருத்தா இல்லை ஜிவி பிரகாஷை தயவு செஞ்சு போடுங்க. சத்தியமாக நல்லா வேலை. ஸோ ரொம்ப பாட்டுனால தான் ஜெயிலர் படம்லாம் பார்த்திங்கன்னா பாட்டுனாலையும் பிஜிஎம்னால தான் படம் நல்லா வந்திருக்கு. ஆனால் இந்த படத்தில் வந்து பாட்டுனாலையும் பிஜிஎம்னால சொதப்பிருக்கு. எங்கே பிஜிஎம் போடணும் போடக்கூடாது அது வந்து நம்ம கிளாஸ் எடுக்கலை. பட் ஆனால் அது வந்து அதுக்குன்னு ஒரு வழிமுறை இருக்கலாம். நம்ம இத்தனை வருஷமாக சினிமா பார்த்துட்டு வரோம், நமக்கு தெரியாதா? அது வந்து நமக்கே அப்போ ஒரு மாதிரி இருக்குது. தேவையில்லாத இடத்துல பிஜிஎம், தேவை இடத்துல நம்ம ஏதோ மூச்சு வாங்குகிற சவுண்டெல்லாம் கேட்குது, கிறுக்குத்தனமாக இருக்குது. நிறைய இடத்துல வந்து சொல்லணும். அதேமாதிரி சூர்யா வந்து கத்தி பேசுறதெல்லாம் வந்து என்னமோ குழந்தைங்க கத்துற மாதிரி இருக்குது. அது வந்து ஒரு மாசாக இல்லை. ஸோ சிங்கம் படத்தில் நல்லா இருந்த சூர்யா ஏன் இந்த படத்தில் நமக்கு வந்து இது கனெக்ட் ஆகலன்னு தெரியல. பிஜிஎம் ரொம்ப வேர்ஸ்ட்டு. இவ்வளோ நெகட்டிவிட்டி, ஸ்டோரி ஸ்க்ரீன் ப்ளேலாம் அடி வாங்கி. ஸ்டோரி ஸ்க்ரீன் ப்ளே இல்லைன்னா என்ன ஆகுன்றது படத்தை வந்து இந்த படம் காமிச்சிருக்கு. ஸ்டோரி ஸ்க்ரீன் ப்ளே நல்லா இருந்தால், பட்ஜெட் கம்மியாக இருந்தால் நல்லா ஓடுன்றது லக்கி பாஸ்கர் காமிச்சிருக்கு. ஸோ லக்கி பாஸ்கர் ரிவ்யூ அடுத்து நான் போடுவேன். இப்போ கங்குவா ரிவ்யூவில் வந்து என்ன சொல்கிறேன்னா, பட்ஜெட்டை விடுங்க, ஸ்டோரி ஸ்க்ரீன் ப்ளே பாருங்கள். கல்கியை விட இந்த படம் நல்லா தான் இருக்குது கங்குவா படம், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அடிப்படையான பேசிக் ஸ்டோரி இல்லை. ஏன் அது ஸ்டோரி மட்டும் நல்லா இருந்ததுன்னா பிஜிஎம் சவுண்டெல்லாம் நல்லா அந்த மியூசிக் டைரக்டர் மட்டும் மாற்றிருந்தால் படம் சூப்பராக இருந்திருக்கும். 1000 கோடி அடிச்சிருக்காது, அட்லீஸ்ட் ஒரு 500 கோடியாவது அடிச்சிருக்கும். கன்ஃபார்மாக 500லேருந்து 600 கோடி அடிக்க வேண்டிய படம். ஜெயிலர் படமே ஒன்றுமே இல்லை, அதுவே 600 கோடி அடிச்சது. விக்ரம் படம் 400 கோடி அடிச்சது. விக்ரம் படம் சூப்பராக இருக்கும். பட் ஜெயிலரில் ஒன்றுமே இல்லை, 600 கோடி அடிச்சது. காரணம் பிஜிஎம். இதில் ஒன்றுமே இதில் பிஜிஎம் சொதப்பிட்டாங்கல்ல. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஹார்ட் ஒர்க்காகவும் அவங்க அவ்வளோ அந்த ஒவ்வொரு அசிஸ்டண்ட் ஆக்டர்ஸ், அந்த சைடு ஆக்டர்ஸ்லாம் இருப்பாங்களே பாவம், அவங்க நடித்தாங்க. அவங்க எவ்வளோ தூரம் அங்கே வெயிலில் நின்று மேக்கப் போட்டு அந்த முகம்லாம் எரிஞ்சு உடம்பெல்லாம் எரிஞ்சு எவ்வளோ படாத பாடுபட்டிருப்பாங்கன்னு பார்க்கும்போதே நல்லா புரியுது. அது முக்கியமாக இந்த பாபி டியோவில் அந்த டீமில் இருக்கிற சைடு ஆக்டர்ஸ், ஜூனியர் ஆக்டர்ஸ்லாம் கொடூரத்தோட உச்சத்துக்கு போயிருப்பானுங்க. டக்குன்னு ஒரு காஸ்டியூம் போட்டால் ஒன்றுக்கு போக முடியாது, அது எதுவும் பண்ணலாம். அதுவும் பொண்ணுங்களுக்கு இன்னும் கொடூரம். ஸோ அது இவ்வளோ அவங்க மெனக்கட்டுருக்காங்க. இந்த படத்தில் வந்து ஒரு பெரிய ட்ராபேக் இருக்குது, நான் சொல்ல மறந்துட்டேன். அது என்ன பெரிய ட்ராபேக், பெரிய மைனஸ் பாயிண்ட்னா,
சும்மாவே கத்துறானுங்க. எதுக்கு கத்துறானுங்க, ஏன் கத்துறானுங்க தெரியல. இப்போ அப்கலிப்டோ படத்தில் கூட எடுத்திருக்காங்க. அதுவும் காட்டுவாசியை காட்டுற கூட்டம் தான், படம் தான். அந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா கத்துவாங்க. பட் அது கதையோட போகும். அதுவும் சும்மாலாம் கத்த மாட்டாங்க. பேசும்போது நார்மலாக பேசுவாங்க. அப்புறம் கத்துவாங்க. கத்த வேண்டிய இடத்துல கத்துவாங்க. இது நார்மலாக பேசும்போது கூட கத்தி பேசுகிற மாதிரி இருக்குது. ஒரு சில இடங்களில் எதுக்கு கத்துறாங்கன்னே புரிய மாட்டேங்குது. தேவையில்லாமல் கத்துற மாதிரி தான் நமக்கு வந்து ஒரு ஃபீல் ஆகுது. ஒரு இரிட்டேட்டிங்காக இருக்குது நமக்கு. என்னடா இது, எப்போ பார்த்தா கங்குவா கங்கா அப்படின்னு கத்திக்கிட்டே இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் வந்து இது பெரிய ஒரு ட்ராபேக்காக இருக்குது. பிஜிஎம்மும் சரி, இதுவும் பெரிய ஒரு ட்ராபேக். கத்திக்கிட்டே இருக்கிறதும், அப்புறம் பிஜிஎம் ஸ்கோர் வந்து ரொம்ப மைனஸாக இருக்குது. அதுவும் வந்து பெரிய ஒரு ட்ராபேக் தான். இது வந்து கங்குவா பாட்டு வந்து கங்குவா டீம் வந்து சரி பண்ணிக்கணும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கங்குவா வந்து கத்தவா அப்படின்னு பேர் வச்சுருக்கலாம். நான் அது கரெக்டாக ஆப்டாக சூட்டாக இருக்கும். கங்குவாவுக்கு பதிலாக கத்தவா அப்படின்னு வச்சுருக்கலாம். அது கரெக்டாக சூட்டபிளாக இருக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் 5க்கு வந்து 3.9 கொடுக்குறேன். அதுவும் எதுக்குன்னா செட்டு ஆர்ட் ஒர்க்கும் அப்புறம் வந்து காஸ்டியூம் டிசைனுக்காக மட்டுமே தான் ஒழிய வேறு எதுக்கும் இல்லை. ஆர்ட் ஒர்க்குக்கும் அப்புறம் காஸ்டியூம் டிசைனுக்காக மட்டுமே தான் 5க்கு வந்து 3.9 கொடுக்குறேன். தேங்க்யூ.